மா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். மிங்கிலியை காணோம், மற்றவங்களையும் காணோம். ஐயோ, இவங்களை யாரு தேடி போக சொன்னா? ஃபோன் அடிச்சா சோனியா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. மாணிக்கம், என்ன சோனியா எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறது? ஏன் ஃபோன் எடுக்கல? இங்கதான் போன சோனியா. நான் கிளம்பின அவசரத்துல என் போனை விட்டுட்டு போயிட்டேன் நினைக்கிறேன். எப்படியும் இன்னைக்கு மிங்கிலிய கண்டுபிடிச்சலான்னு கிளம்பினேன். ஆனா அவனை எங்கேயும் காணுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மிங்கிலி புத்திசாலி பையன், அவன் எப்படி திரும்ப வந்துருவான்? வரணும். ஸ்ருதி எங்க நீ பாத்தியா? அவங்க எப்போ கிளம்பினாங்க? எனக்கு தெரியாது. என் 3 பிள்ளைங்களும் எங்க இருக்காங்க? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. வருண் பெரிய பையன் தானே, அவன் திரும்ப வந்துருவான். ஸ்ருதி அவன் கூட தானே போயிருக்கா. 2 பேரும் சேஃபா வந்துருவாங்க, நீ பயப்படாத. ஓகே. அப்புறம் மிங்கிலி மாணிக்கம் எதுக்கும் இருக்கட்டும்னு முத்து செல்லம்மா பார்வதி கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். அவங்களும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே இருட்டுச்சு. இன்னும் எந்த அப்டேட்ஸும் கிடைக்கலன்னா நம்ம போலீஸ் தான் போய் ஆகணும். என்ன சொல்றீங்க? நாம எப்படி போலீஸ்க்கு போக முடியும்? ஆபீஷியலா ரெக்கார்ட்ல மிங்கிலி காண போனது பதிவாயிரும். அப்புறம் கோர்ட் கேஸ்ல அதுதான் நமக்கு எதிரா இருக்க போகுது. இது வேற இருக்கா? அதுக்காக இப்படி எதுவுமே செய்யாம இருக்க முடியுமா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்ன சொல்றீங்க? எதுவும் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பேர பிள்ளைங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்களும் அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. Don't you think you should go back to your house now? I don't even know where's my house now. Don't be so sad, Mingli. I'm sure wherever you go, they'll take great care of you. You think so? Of course. You see, your grandmother was very kind towards you, right? And I'm sure child protection officers were also very kind to you. Am I right? Yeah. They say they'll always do the best for me. You see, in Varun's house, they like you and love you a lot. Yeah. They are also very caring towards me. Then why are you so sad and confused? I was so worried when I met you just now. You look so stressed. I'm sorry for acting like that. No. Don't mistake me. I'm not complaining or scolding you. I'm actually pretty happy that you came here for comfort. It makes me feel really special. இங்க வரதுக்கு உங்க 2 பேருக்கும் இவ்ளோ நேரமா? மிங்கிலி இங்கேயா இருக்கான்? மிங்கிலி, why you make all of us so worried? Why did you do this? Do what? I always come to Brinda's house, what? டேய், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஸ்ருதி, பொறுமையா இரு. இப்பதான் அமைதியா பேசி அவனை காம் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், அவ்வளவுதான். நீ புதுசா அவ கூட சண்டை போட்டு பிரச்சனை வர வச்சிடாத. இவன் கூட சண்டை போடும்போதே நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன் போல. ஸ்ருதி, அடங்க. அதான் மிங்கிலி கிடைச்சிட்டால, கொஞ்சம் சந்தோஷப்படுவியா? Do you want some milk? ஏன் அண்ணா, இவனுக்கு அக்கறை இல்லையா? என்ன நடந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கான். நம்ம எல்லா இடத்துல அலைஞ்சி திரிஞ்சு தேடுறோம். இதுல நம்ம அம்மா வேற. பாவம் அந்த தாத்தா. வீட்டுல எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆமா பிருந்தா, நான் உன் வீட்டு போனை கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ணலாமா? எதுக்கு? வீட்டுக்கு கால் பண்ணி தம்பி கிடைச்சிட்டான்னு சொல்லவா? இப்பதான் அப்பா கால் பண்ணி சொன்னாரு. எனி டைம் அவங்க இங்க வந்துடுவாங்க. ஓகே. தேங்க்ஸ் பிருந்தா. பாட்டியும் அம்மாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. மிங்கிலி ரொம்ப குழம்பி போயிருந்தான். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டுக்கு போனதும் கேள்வி மேல கேள்வி கேட்டு தம்பியை டிஸ்டர்ப் பண்ணாத. பாருடா, நம்ம வீட்டு பையனை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு நீங்க சொல்றீங்களா? உங்க வீட்டு பையனா இருந்தாலும் அவ தேடி வந்தது என்னதானே ஞாபகம் வச்சுக்கோ.
நீங்க அவனை காணோன்னு தேடிக்கிட்டீங்கன்னு தெரியாது மாணிக்கம் எனக்கு. எப்பவும் போலதான் நம்ம வீட்டுல இருக்காங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். லேட்டா கால் பண்ணதுக்கு மன்னிச்சுங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? மிங்லி உங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கான்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. எங்களால் உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். நீங்கள் தான் எங்களை மன்னிக்கணும். எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? மிங்லியோட அம்மா பையன் திருப்பி வேணும்னு கேட்டிருக்காங்க போல. என்ன பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அம்மா வந்து பையனை திரும்ப வேணும்னு கேட்கும்போது அதுக்கு தடையா இருக்க மனிதாபிமானம் இடம் கொடுக்காது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அம்மா இருக்கும்போது இன்னொரு வீட்டுல வளர்றதுக்கு சிச்சுவேஷன் எப்படி வந்துச்சு? அது ஒவ்வொரு வீட்லேயும் 1000 பிரச்சனை இருக்குங்க. இப்போ வருண் அம்மா கூட தான் இருக்கிறாங்க, அவன் எங்கள் வீட்டில் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனா வருணோட இஷ்யூ வந்து இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் இல்லையே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? 1000 கேள்வி கேட்காதீங்க. இல்ல, பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் தான் கேட்டேன். அவங்களே இப்பதான் காணாம போன பிள்ளை கிடைச்சிருக்கான்னு நிம்மதியா இருக்காங்க. சும்மா அவங்கள டயட் பண்ணாதீங்க. பரவாயில்ல, அவரை ரொம்ப திட்டாதீங்க. பாவம், அவர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இன்னைக்கே அவர் கேக்குறாரு, நாளைக்கு விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை சோனியா. நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம், இதுல எல்லாருமா வந்து மூக்க நுழைப்பாங்க? என்ன சொல்ற மாதிரி இருக்கு. தெரிஞ்சா சரி. சரி, ரொம்ப லேட் ஆச்சு. அம்மா வேற பிள்ளைங்க கணமின்னு பதறி போயிருப்பாங்க. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பிள்ளைங்க வர சொல்றேன். இது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பார்வை இல்லை. எனக்கு பிடிக்காத பார்வை. பயம், தடுமாற்றம், எதிர்பார்ப்பு, சில சமயத்துல கோவம், பல சமயத்துல கண்ணீர். இப்படி இத்தனை வருஷத்துல எத்தனை குழந்தைங்களோட முகத்துல இந்த பார்வையை நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு தெரியுமா, குழந்தைங்களோட கண்களை பார்த்தாலே அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்ல கவலையா இருக்காங்களான்னு சொல்ல முடியும். இந்த கவலையை போக்க தானே இவ்வளவு போராட்டமோ. எக்ஸாக்ட்லி. வருணை மிஸ்டர் மாணிக்கம் ஃபாஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் இன்னும் இன்டர்ன்ஷிப்ல தான் இருந்தேன். அப்போ வருண் கண்ணில் இருந்த கவலை, வேதனை எல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ ஃபாஸ்டரிங் மேலே எனக்கு நம்பிக்கை அவ்வளோ இல்லை. இப்போ இயர் பை இயர் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு. அதுக்கு ஃபாஸ்டரிங் ஒரு நல்ல சொல்யூஷன் நான் என் கண்ணாலே பார்த்தேன். இல்லாட்டினா இத்தனை வருஷம் நான் முழு மனசா இந்த வேலையை செஞ்சிருக்க முடியுமா சொல்லு ராஜன். ஆனா இப்ப இந்த தீர்வை கேள்விக்குறியாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, ஆரம்பத்துல இருந்தே மிங்லியோட கேஸ்ல ஒரு சரியான முடிவை என்னால எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே நான் மாணிக்கத்திட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்ல போறேன். எந்த ஒரு தீர்ப்பா இருந்தாலும் அது மிங்லியோட எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு தீர்வா தான் இருக்கும். நம்ம அதுல எப்பயும் மிஸ் பண்ணதில்லை, ரைட்? Yeah, you're right. And மாணிக்கம் and Sonia are brilliant foster parents. வருண் ஒரு நாள் அவன் சொந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துருவான், சேரணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா? Yeah. Anyways, just for conversation's sake. மிங்லி மாணிக்கம்ஸ் கூட இருக்கணுமா இல்ல நான்சி கூட இருக்கணுமா? ஆக்சுவலா நம்ம 2 பேரும் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது நம்ம 2 பேருக்கும் ஆரம்பத்துல இருந்து தெரியும். அதனாலதான் இந்த கேஸ்ல நான் ஆரம்பத்துல இருந்தே கவனமா இருக்கேன். ஸோ உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நல்லதே நடக்கும். மனசை போட்டு குழப்பிக்காத. ஓகே? தேங்க்யூ. நாளைக்கு வச்சுக்கலாமா? ஓகே, கேன் டன் ஷூர். செந்தில், நான் உங்களுக்கு அப்புறம் அடிக்கிறேன். எப்படா இருக்க? எப்படி இருக்கனா? ஏன் உன் பேச்ச கேட்டு நீ சீரியலியாம இருக்கனே ஆச்சரியமா இருக்கா? டேய், உன்கிட்ட பேசலான்னு தான். போதும், நிறுத்து. உன்ன மாதிரி எனக்கு வசதி இல்லதான், என் குடும்பத்துல கஷ்டம் தான். ஆனா அதெல்லாம் உனக்கு நீ சாதகமா பயன்படுத்திக்கிட்டேல. இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என் புத்தியை கெடுத்தது மட்டும் இல்லாம மாணிக்க சாரோட வியாபாரத்தை பாலா கொண்டு போட்ட திட்டம் எல்லாம் நிறைவேறாதுடா. டேய், நான் செஞ்சது தப்பு தான்டா. தப்புன்னு சொல்லி தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காத. நீ செஞ்சது பாவம், நம்பிக்கை துரோகம். அவருக்கு மட்டும் இல்ல, நண்பனா மதிச்சு உன் கிட்ட வந்து என் கவலையை சொன்ன தெரியுமா? எனக்கும் தான். உன் கூட சேர்ந்திருந்தேன், நானும் என்னெல்லாமோ பண்ணியிருப்பேன். நான் இப்ப என்ன சொன்னாலும்
நீ கேட்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் கேட்க மாட்டேன். நீ போடுறதெல்லாம் வேஷம், நீ பேசுறதெல்லாம் விஷம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்ககிட்ட மனுஷன் பேசுவான்? நான் வேற ஒரு பிரச்சனையில இருந்தேன், அதான் முட்டாள்தனமா பண்ணிட்டேன்டா. நான் செஞ்சது நம்பிக்கை துரோகம், நான் செஞ்சது தப்பு, நான் உணர்ந்துக்கிறேன். ஆனா இனிமே இந்த மாதிரி எதுவும் ஆகாதுடா. சரி, இப்ப எதுக்கு இந்த உத்தம வேஷம்? டேய், வேஷம்லாம் ஒன்றும் இல்லடா, தப்ப உணர்ந்து பேசுறேன். உன் பேச்சை கேட்டு வேலையை தூக்கி போட்டுவோம் பின்னாடி நான் வந்திருந்தேன், இன்னைக்கு நானும் என் குடும்பமும் நடு தெருவில் தானே நின்றுட்டு இருக்கணும். டேய், இப்ப கூட ஒன்றும் இல்லடா, உனக்கு வேணும்னா லாஜிஸ்டிக்ல நல்ல வேலை நான் வாங்கி கொடுக்குறேன். ஐயோ, உன் சகவாசமே வேணாம்ப்பா. அவங்க வேணும்னா பெரிய மனசு பண்ணி உன்கிட்ட பேசலாம், பழகலாம். ஆனா எனக்கு உன் ஒட்டம் வேணாம், உறவும் வேணாம். டேய், என்னை நம்புடா, இப்படி பேசினா நான் என்னடா பண்றது? செத்துரு. நீ பேசாத உலகமாக பேச்சாடா நான் பேசிட்டேன். மாணிக்க சார் எவ்வளவு நல்லவருன்னு தெரியுமா? இவ்வளவு நடந்தோம் என்னை மன்னிச்சு என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்காரு. அவர் குடும்பத்துல போய் எப்படி ஒருத்தர் செய்திருக்க நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. உன் கோவம் எனக்கு புரியுதுடா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் ஏழைதான், ஆனா ஒன்ன மாதிரி முதுகுல குத்துற போல இல்ல. இனிமே நட்பு அது இதுன்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நின்னுறாங்க. அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க வருண். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எனக்கு இப்பதானே தெரியும். எல்லாரும் போறீங்க, எனக்கு தான் தனியா இருக்கணும்னு எழுதி இருக்கு போல. ஏய், யார் உன்னை விட்டுட்டு போறா? நீ போற, அநேகமா மிங்கிலியா போயிடுவான். ஆமா தானே? அப்படியெல்லாம் நாங்க மிங்கிலிய போக விட மாட்டோம். அது மட்டும் இல்லாம யாரு சொன்னா நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு? கமான் பிருந்தா, நாம இத பத்தி பேசிட்டோம். அன்னைக்கு அத்தனை பேர் இருந்தோம், ஆறுதல் வேணும்னு இருந்த போது மிங்கிலி உன்னை தானே தேடி வந்தான். உன்னை விட்டு யாரு போறாங்க, உன் பக்கத்துல யாரு இல்ல, இதெல்லாம் பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உன் பக்கத்துல யாரு இருக்காங்க, உன் பக்கத்துல யாரு இருக்க போறாங்க, அவங்களோட எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு யோசி. நீ இப்படி பேசிட்டு இருக்கிறத உன் அப்பாவும் அம்மாவும் பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு புண்படும். நீ அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? அப்ப நான் சுயநலமா திங்க் பண்றேன்னு சொல்றியா? உன் இமோஷன்ஸை நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அதை ஓவர் கம் பண்ண எஃபர்ட் எடுன்னு தான் சொல்றேன். உனக்காக யாருமே இல்லைன்னு சொல்றியே. இந்த உலகத்துல பெத்தவங்களே இல்லாதவங்க கூட இருக்காங்க பிருந்தா. சாரிடா, இந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. என் குடும்பமும் உன் குடும்பமும் வேற வேற இல்ல. என்ன, நான் உன்னை பத்தி என் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, அதனால தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். அப்பா, இடுப்பே உடஞ்சிடும் போல இருக்கு. யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அக்கறை இல்லையா? இங்க காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் 2 ஜீவன் சும்மாவே கிடக்குத. சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியான்னு கேட்க ஒரு நாதி இல்ல. இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நீங்க டயர்டா உட்காந்துருக்கும் போது உங்க பக்கத்துல வந்து நாங்க உட்காந்துருக்கோமே, அக்கறை இல்லையா? பாட்டி சும்மா காமெடி பண்ணாதீங்க பாட்டி. வீட்டில் 4 விஷயம் நடக்குது தான், அதுக்குன்னு வீட்டை சுத்தம் பண்ணாம இருக்க முடியுமா? எவ்வளோ தூசு. அப்பா, யார் இந்த நேரத்தில் அடிக்கிறா? செல்லம்மாவா? மணி இன்னும் 4 கூட ஆகல, அதுக்குள்ள ஏன் ஃபோன் பண்றா? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, என்ன நாய் ஊழல்ற சத்தம்லாம் கேக்குது? டேய், இவனுங்க வேற, போங்கடா அந்த பக்கம். நேரங்கிட்ட நேரத்துல தொல்லை பண்ணிக்கிட்டு. ஓஹோ, நான் உனக்கு ஃபோன் பண்ணது ரொம்ப தொல்லையா இருக்கா? இப்ப நல்லா கேக்குதா? இவ்வளோ நேரம் ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருந்தேன்ல. சரி, என்ன விஷயம் சொல்லி செல்லம்மா? அது ஒன்றும் இல்லை ஸ்ரீ, நேற்று ராத்திரி நான் உனக்கு ஃபோன் பண்ணனா நீ என்கிட்ட சரியாவே பேசல. அதான், எல்லாம் ஓகே தானே? என்ன ஓகேயோ போ. இனிமே தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அந்த கடவுள் தான் இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும். அம்மானிக்கு எப்படி இருக்கான்? நீ தான் அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். அவனுக்கு என்ன செல்லம்மா, எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் இருக்க பொம்பளைங்க தானே எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு.
என்ன மணியாச்சு? தூங்காம என்ன பண்றீங்க? என்னமோ இன்னைக்கு தூக்கமே வரலம்மா. தூக்கம் வரலையா? இல்ல எப்படி தூங்கணுங்கிறத மறந்துட்டீங்களா? இல்ல, எல்லாருக்கும் தைரியம் சொன்னேன், வருணுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னேன். பட் இனிமே வருண் நம்ம கூட இருக்க மாட்டான்னு நினைக்கும் போது என்னால ஏத்துக்க முடியலமா. இந்த பாருங்க, வருண் நம்ம மூத்த பையன், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதெல்லாம் சரிதான். பட் ஸ்ருதி மேல இருக்கிற உரிமை நமக்கு இனிமே வருண் மேல இல்லை தானே. அப்ப அவனுக்கு நம்மளுடைய அரவணைப்பு, பாதுகாப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்போ தேவையில்லை. இவ்வளவு ஆழமா யோசிச்சா நிம்மதி இருக்காதுங்க. அப்படியெல்லாம் யோசிச்சு குழப்பிக்காதீங்க. வருண் நம்மோட மூத்த பையன். அவன் மட்டும் இல்லை, மிங்லி கூட தான் நம்ம பையன். மிங்லி மட்டும் நம்ம கூட இருந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை என்னால தர முடியும். அதென்ன என்னால மட்டும்னு உங்களை பத்தி மட்டும் பேசுறீங்க? என்னாலையும் ஏற்படுத்தி தர முடியும். ஓகே ஓகே ஓகே. ஆனா தீர்ப்பு என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. நீங்க தானே மிங்லிக்கு எது பெஸ்டோ அந்த மாதிரி தான் தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொன்னீங்க. யா, அதைத்தான் பிரிசிலியாவும் சொன்னாங்க. உங்ககிட்ட உன்னை கேட்கலாமா? ஐயோ, கஷ்டமெல்லாம் கேட்டுறதப்பா, நானே ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏதாவது ஒரு காலகட்டத்துல நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மா சைட்ல இல்ல அப்பா சைட்ல உள்ளவங்க உங்ககிட்ட வந்து இனிமே நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? மாமாவையும் அத்தையும் விட்டுட்டு போயிருப்பீங்களா? நான் இதை யோசிச்சதே இல்லையே. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நடந்ததே இல்லை. ஆனா நம்ம பசங்க வாழ்க்கையில அது நடக்குது. இது ரொம்ப கஷ்டங்க. இட்ஸ் நாட் ஈஸி ஆன் தம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மோட குழப்பத்தை அவங்க மேல திணிச்சு காம்ப்ளிகேட் பண்ண வேணாமே. எப்ப இருந்துட்டு இவ்வளவு பொறுமையா பேச கத்துக்கிட்ட? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிறகு தீர்ப்பு எப்படி வந்தாலும் அதை ஏத்துக்கிற மன பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். சரி, இப்ப படுங்க. வாங்க.